இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய தீக்குச்சி வந்து நம்ம வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளவு பெரிய கட்டை அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து செய்ய போறது இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி முக்காவாசியை வந்து வெட்டிட போறோம். வெட்டினதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டையை வந்து கொஞ்சம் வந்து வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த அளவுக்கு வந்து வெட்டிட போகிறோம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடிமானத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெட்டி நான் தனியாக வந்து வெட்டிட போகிறேன். ஸோ வெட்டிக்கிறேன் இதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குச்சி வந்து செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, சாக்கை தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து சாக்கை சுற்றினதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த கெமிக்கலை வந்து சேர்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே நமக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து வந்து சுற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாக்கை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சுற்றிட்டு கட்டுக்கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வச்சு நல்லா சுற்றிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் டைட்டாக இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நல்லா முறுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், முறுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே வந்து சுற்றிக்கலாம் நம்ம சாக்கை. அவ்வளோதான், நல்லா வந்து சாக்கை வந்து சுற்றி வந்து முறுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சாக்கை வந்து சுற்றணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட்டுக்கம்பி வச்சு இதை வந்து இன்னொருக்கு நல்லா சுற்றி விட்றேன். இந்த மாதிரி வந்து வச்சு நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வராமல் இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து முறுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாக்கை வந்து எடுத்துக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சுற்ற தான் போகிறோம். இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து சுற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாக்கை வச்சு கரெக்டாக வந்து சுற்றியாச்சு. இது வந்து இனிமேல் வந்து விழுக சான்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டைக்கு இவ்வளோ மருந்து இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ், அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து தேவைப்படும். சுகரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே, இந்த ரெண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 60% இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தடவியும் விடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தடவியும் விடலாம். ஆல்ரெடினா வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு இது மாதிரி வச்சு மேலே பூசி விடலாம். நம்ம வந்து மேலே வந்து பூசி தான் விட போகிறோம். சரி ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60% வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் நான் வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லாத்தையோட சேரணும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து தட்டியாச்சு. கொஞ்சம் அதிகமாக தான் தட்டியிருக்கோம். அதுக்கேற்ற அதே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கிளாஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் தட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தட்டியிருக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் வந்து எடுத்துக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 50-100% நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிளாஸுக்கு 3/4 கிளாஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து போதும். நான் வந்து ஒரு அளவு வச்சு எடுக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ இதை வந்து ஏதாவது ஸ்பூன் வச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நான் சுகர் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து போதுமானது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கலர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். கலர் ஆட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீக்குச்சிக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் தீக்குச்சியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு. ஸோ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும், அதுக்கு நிறம் வந்து நல்லா கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் மூலம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி கலந்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி கலந்துக்கிறேன். தண்ணி கலந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரெட் கலராக வந்துருச்சு நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கலந்துக்கலாம். அதை வந்து பூசுகிற பதம் இருக்கணும். ஸோ அதுக்காக
இந்த மாதிரி வந்து தண்ணி கலந்துட்டு லைட்டாக வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கலவையாக வந்து கிடைக்கும். அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. சரி, லைட்டாக வந்து கொதிக்க நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பதம் இருந்தாலே போதுமானது தான் நம்மளுக்கு. லைட்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். அப்போ போல் கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லாயிரும். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதுனாலும் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹீட்டை கூட கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பதம் வந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஈரம் இருந்தாலும் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து போய் சாக்கில் வந்து நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம மருந்து மாதிரியே வந்து இது தடவிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தடவ போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் வந்து இது கட்டியாகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தடவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து மேலே வந்து மெதுவாக வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்கு வந்து அதில் மேலே உரியாது. ஸோ இதை மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து இதை வந்து நல்லா தடவிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து கட்டியாக இருக்கும். அதை தான் மெதுவாக வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்போஸ் வந்து இதாகலை அப்படின்னா நீங்கள் வந்து தீக்குச்சியை கூட அப்படியே திருப்பி லைட்டாக வந்து முக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அப்படின்னா நல்லா வந்து அது உரிகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உறிஞ்சிக்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு தாம்பலம் மாதிரி வச்சு நான் இதை வந்து மேலே வந்து மெதுவாக வந்து ஊற்றி விட்டுக்கிறேன். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். மேலே வந்து ஊற்றி விட்டுக்கிறேன். நல்லா இப்போ வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போ எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி வச்சு மேலே வந்து நல்லா தடவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அப்படியே சுத்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிக்கிறோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லா இடமும் இதாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தீக்குச்சி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து நம்ம சூப்பராக வந்து தேய்ச்சி விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க சாக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மேலே விட்டது வந்து காஞ்சிரும். இது வந்து காயிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதை நல்லா காய விட்டுறலாம். காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பொருத்தி வைக்கலாம். எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தீக்குச்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம்ம பெரிய தீக்குச்சில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு வந்து தீ வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பெரிய தீக்குச்சி வந்து ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்டோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. ஒரு 7 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. செம்ம வெயிட்டாகவும் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது பயங்கரமாகவே பிடிச்சி வந்து எரிய போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த லெவலுக்கு வந்து எரியுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருந்து வந்து நம்ம வந்து தேய்க்க போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு பிடிச்சி வந்து நல்லா எரியறதுக்காக அந்த மருந்து லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருத்தி வைக்கலாம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து மருந்தை வந்து லைட்டாக வந்து நாங்கள் வந்து பூசி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மருந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக வந்து வரும் பால்ஸு. ஸோ அதுக்காக தீக்குச்சியில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் அங்கங்கே வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல அவ்வளோதான். போதும் அதிகமாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருத்தி வைக்கலாம். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தால் நம்மளுக்கு வந்து பற்ற போகுது. இது பொருத்தி வச்சதுமே பற்றிக்கிறோம். பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மருந்து எல்லாமே தடவை வச்சில இனிமேல் வந்து பொருத்தி வைக்க போகிறோம். எந்த லெவலுக்கு எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் தீக்குச்சி எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் வந்து இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பல இது வந்து பெருசு. இந்தா பொருத்தி வை. சரி, ஓகே, பொருத்தி வைக்கலாம். புசுன்னு வர மாட்டேங்குது. பொருத்தி வை. செம, நம்ம இது பிடிச்சிருச்சு. யோ எப்படி எரியுதுன்னு பாருங்க. நம்ம தீக்குச்சி பயங்கரமா இருக்கு. புசுன்னு வருதுங்க. பக்கத்துல பாருங்க. அப்பா எல்லாம் கங்காயிருச்சு. சாக்கு ஃபுல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
பார்த்தீங்களா நம்ம அந்த மருந்து வந்து போட்டதுக்கு அந்த கம்பி மத்தாப்பு மாதிரி சடன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஃபுல்லாக வந்து வந்துருச்சுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. கீழே விழுந்ததுன்னா பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொட்டாசியம் நைட்ரேட் ப்ளஸ் சுகர் வந்து பார்த்திங்கன்னா புசுன்னு வச்சு புகை தான் வந்து ரொம்ப வரும். நம்ம ஸ்மோக் பாம் வந்து செஞ்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மெத்தட் தான் அதுவும். அதான் புகை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருது. அப்பாடா, தீக்குச்சி நம்ம ரெடி பண்ணி செமையாயிருச்சு. கொசு விரட்டணும்னா வீட்டுக்கு ஒன்று செஞ்சு வச்சா போதும், எல்லா கொசுவும் போயிடும், அந்த லெவலுக்கு இருக்குது. பிடிக்குது, இன்னும் காற்று அடிக்க வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி கங்கு இருக்குன்னு பாருங்க, பக்கத்தில் பாருங்க, செமையாக இருக்குங்க. இன்னும் நம்மளுக்கு தீக்குச்சி வந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தீக்குச்சி எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பாருங்க. காற்று அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளோ நேரம் தான் எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்பாடா, அணின்னு பார்க்குறேன். சாக்கு பையனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் புசுன்னு வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கு. சாக்கு இருக்க நம்மளுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. செம. நம்ம தீக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பெருசுக்கு வந்து இவ்வளோ நேரம் எரியாமல் இருக்குமா, எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து அணைச்சிக்கலாம், போதும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எரியக்கூடிய பெரிய தீக்குச்சி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து அணைக்கிறதுக்கு பாருங்கள், இன்னும் வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் ஆச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.